துப்பாக்கி சூடும் போட்டி. அருமையானவர்களே, பல போட்டிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது துப்பாக்கி சூடும் போட்டிக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் எங்களை நீ நடத்தினதுக்காக நன்றி, போஷித்ததுக்காக நன்றி, இருப்பு வைத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே நீர் பேசுவீராக, நாங்கள் கேட்போமாக. இயேசுவினாலே வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். 151 துப்பாக்கி சூடும் போட்டி. அருமையானவர்களே, ஒரு பஞ்சாயத்து விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாயத்தார் எல்லாருமாக சேர்ந்து அங்கே ஒரு மனிதர் மேலே குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்று எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறார்கள், அவரை நச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பஞ்சாயத்தாரை சமாளிப்பதற்காக அந்த மனிதர் என்ன செய்தார் என்றால், கடைசியிலே துப்பாக்கியை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. அவர் துப்பாக்கியை கையிலே எடுக்கவில்லை, வாயிலே எடுத்தார். அந்த துப்பாக்கியை வாயிலே எடுத்து ஒரு வார்த்தையை போட்டார். அவ்வளவுதான். அந்த கூட்டம் முழுவதும் சிதைந்து ஓடிவிட்டது. இதுவரைக்கும் அவரை சுடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள், அவரை பிடிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள், வார்த்தையிலே அமுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தங்களுடைய வார்த்தைகளெல்லாம் பின்வாங்கிவிட்டு ஆண்டவர் எடுத்த அந்த துப்பாக்கிங்கிற வார்த்தையினாலே அவர்கள் அந்த துப்பாக்கிக்கு முன்பதாக நிற்க முடியாமல் ஓடி போய்விட்டார்கள். என்ன பீடிகை என்று நினைக்கின்றீர்களா? யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். 9ஆவது வசனம், யோவான் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரியான ஒரு ரேஃபிலை, ஒரு துப்பாக்கியை தன்னுடைய கையிலே எடுத்தார். இவர்கள் நச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். இவர் மேலே ஏதாவது குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் பெரிய கில்லாடிகளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களிலே நாமும் இப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை விட பெரிய ஞானியாக, குடும்பத்தில் எல்லாரும் மூத்தவராக, நான் நினைத்தது தான் சாதிப்பேன் என்று அங்கே ஆமான் நினைத்து கொண்டிருந்தான். அவன் நினைத்தது தான் சாதிக்க முடியும் என்று நினைத்து கொண்டிருந்தான். இடையிலே தூக்குமாறு செய்கிற வரைக்கும் ஆண்டவர் மௌனமாக இருந்தார். பிறகு ஆண்டவர் காய்களை நகர்த்த ஆரம்பித்தார். அதே மாதிரி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் ஒருவனை ஜெயிக்க வைக்க முடியும், ஒருவனை தோல்வியடைய வைக்க முடியும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துப்பாக்கிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்தார். துப்பாருக்கு துப்பார் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அதே மாதிரி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த துப்பாக்கிங்கிற அந்த துப்பாக்கி எடுத்து ஒரு போடு போட்டார், ஒரு சுடு சுட்டார். அது என்ன சொல்லு என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறிய கடவுள். எப்பா நச்சரித்துக்கிட்டு இருக்கிய, என்னமோ பெருசாக பிடிச்ச மாதிரி வந்து அந்த மகளை நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிய, வாங்கிட்ட பாவம் இல்லைன்னா நீ கல்லை தூக்கி எறிய. ஐயா, என்ன நேனம் ஐயா, ஆண்டருடைய நேனம். ஒன்று என்னை படைச்சி வச்சுருக்காரு. அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர்கிட்ட நீ வாலாட்ட முடியுமா? இல்லை அவர்கிட்ட நீ டிமிக்கி கொடுக்க முடியுமா? என்னதான் ஏன் செய்ய முடியும்? உன் காரியம் என் காரியம் எல்லாம் அவர்கிட்ட இருக்குயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்பாருன்னா இன்றைக்கும் ஒருத்தரும் கள்ள தூக்கி எறிய முடியாது. ஒருத்தரும் பரிசுத்தர் கிடையாது, ஒருத்தரும் யோக்கியர் கிடையாது. எல்லாருமே அவ்வளோதான். அதை ஓடிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக சொன்னால் வைக்க கேட்டு ஓடிடுவான், நிறைய பேர் ஓடிடுவான். ஆனால் யார் நிற்பாங்க தெரியுமா? ஒருத்தரை பெரிய பாவின்னு சொல்லிட்டு இருக்கோமே, குடிக்கிறது மாத்திரம்தான் அவன் செய்கிற பாவமாக இருக்கும். மற்றபடி அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான்யா, உதவுவான்யா, அடுத்தவனுக்கு கொடுப்பான்யா. இவன்கிட்ட ஒன்றுமே இருக்காதுயா, அவனோட மோசமானவனையா. ஆண்டவர் சொன்னார், அந்த துப்பாக்கியை சரியாக எடுத்தாரியா. உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேலே கள்ள தூக்கி எறிய கடவன். அந்த வார்த்தைங்கிற துப்பாக்கினால எல்லாவனும் மனச்சாட்சியின் மட்டும் சிறியவன் முதல் பெரியவர் வரைக்கும், ஜெபாலய தலைவர், பிரசங்கிமார்கள், டிவி பிரசங்கியார் எல்லாருமே போட்டு ஓடிட்டாங்க. ஒருத்தருமே அங்கே நிற்க முடியல. ஏன்னா அவன் செஞ்ச பாவம் அவனவனுக்கு தானே தெரியும். யார் என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று உங்களிடத்தில் யார் சொல்லக்கூட ஒரே ஒருவர் தருவர், இயேசுவை தவிர. இந்த உலகத்தில் ஒருத்தரும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாதுயா. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, ஒருத்தனுமே இல்லை. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்ன அழகா துப்பாக்கி பிரயோகம் படுத்தினார் தெரியுமா ஆண்டவர்? பாவம் இல்லாதவன் முதலாவது கள்ள தூக்கி எறிய கடவன். ஓடிட்டாயா. தேவனுக்கு முன்பதாக குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் படைத்தவர்களை தீட்டாக எண்ணுகிறாயோ? தேவன் படைத்தவர்களை குற்றச்சாட்டுகளை வைக்கிறாயோ? ஐயோ, ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சிட்டார் அப்படி செஞ்சிட்டார் சொல்லுகிறாயோ? இல்லை.
தேவன் துப்பாக்கி எடுப்பாரனா ஒரு வார்த்தை கேட்பாரானால் நீ தலையை கீழே தான் போடணும். அந்த ஸ்திரீயும் மௌனமாக இருந்தால் ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்க மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே. எவ்வளவு அருமையான ஆண்டவர், எவ்வளவு ஞானமுள்ள ஆண்டவர், எவ்வளவு கருணை நிறைந்த ஆண்டவர், எவ்வளவு உன்னுடைய அந்தரங்க காரியங்களை ஆராய்ந்து வைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கு. என்னுடைய அந்தரங்க காரியங்களை ஆராய்ந்து வைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசியில், மனுஷனுக்குள் இருப்பதே அவர் அறிந்திருக்கிறபடியால் ஒருவனும் எந்த மனுஷனை கொடுத்து அவனுக்கு அவருக்கு சாட்சி கொடுக்க அவசியம் இல்லையா? அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் தெரிந்த கர்த்தராக இருக்கிறார். உன்னுடைய பாவங்கள் போக கழுவப்படு. உன்னை பற்றி தான் உண்மைகளை தேவனுக்கு தெரியப்படுத்து. உன்னுடைய அந்தரங்க லீலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்து. தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை கொடுப்பார். உன்னை மன்னிப்பார், உன்னை ஏற்றுக்கொள்வார். அவர் குற்றம் பிடிப்பதற்கு வரவில்லை, குற்றத்தை மன்னிக்கிறதுக்கு வந்த தேவனாக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் சரியான துப்பாக்கி எடுத்தீர் ஆண்டவரே. ஒரு வார்த்தைக்கு யாராயிலும் பதில் சொல்ல முடியவில்லை கர்த்தாவே. அந்த வார்த்தைங்கிற துப்பாக்கிக்கு நேராக எல்லாரும் பயந்து ஓடிவிட்டார்கள் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்களுடைய கர்த்தாவே குற்றங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, பேசுகிற நான் என்னுடைய குற்றத்தை அறிக்கையிடுகிறேன் கர்த்தாவே. செய்து அறிந்து அறியாமல் செய்த தவறுகளை மன்னிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரை பரிசுத்த நிலைக்கு கொண்டு வருவீராக. உம்முடைய ராஜ்யம் இன்றைக்கு வருமானால் அந்த ராஜ்யத்தில் காணப்படுற பாக்கியத்தை எனக்கு கொடுப்பீராக, என் தேசத்து மக்களுக்கு கொடுப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.